ஸ்ரீ குருப்யோன் நமஹா. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, 2020 20 ஓவர் உலகக்கோப்பை 2024 வெஸ்ட் இண்டீஸ் அணியில் சிறப்பான முறையில் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்று வருகின்றது. லீக் போட்டிகளெல்லாம் நடைபெற்று சூப்பர் 8 தகுதி போட்டிகள் நடைபெற்றது. 47வது மேட்சாக இன்றைய தினம் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோத உள்ளன. இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். இன்றைய தினம் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிஷப் பண்ட் மற்றும் ஹர்திக் பாண்டியா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். ஆல்ரவுண்டராக ரவீந்திர ஜடேஜா ஜொலிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக விராட் கோலி அல்லது ரிஷப் பண்டை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்திய அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஜஸ்பிரித் பும்ரா, ஹர்ஷதீப் சிங் மற்றும் குல்தீப் யாதவ் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். இந்திய அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், சிவம் டூபே, ரவீந்திர ஜடேஜா போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சூரியகுமார் யாதவ் அல்லது விராட் கோலியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்திய அணி இரண்டாவது பந்து வீசினார்கள் என்றால் சிறப்பாக பந்து வீசக்கூடிய நபர்கள் ஹர்ஷதீப் சிங், ஜஸ்பிரித் பும்ரா, அக்ஷர் பட்டேல் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்தபடியாக பங்களாதேஷ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் லிட்டன் தாஸ், டான்சிட் ஹசன், சகிப் அல் ஹசன், முகமதுல்லா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக லிட்டன் தாஸ் அல்லது சகிப் அல் ஹசனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். பங்களாதேஷ் அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் தஸ்கின் அகமத், மெஹந்தி அசான், முஸ்தாபிர் ரஹ்மான் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். பங்களாதேஷ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஷாண்டோ, டான்சிட் ஹாசான், ஹிரேடி, சகிப் அல் ஹசன் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சகிப் அல் ஹசன் அல்லது டான்சிட் ஹசானை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். பங்களாதேஷ் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஷொரிஃபுல் இஸ்லாம், முஸ்தாபிர் ரஹ்மான் மற்றும் மெஹந்தி ஹாசன் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேர்களே, இன்றைய போட்டி ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக இருக்கும் மற்றும் நிறைய மாறுதல்கள் என்பது ஏற்படும். ஏனென்றால் இன்றைய இருக்கக்கூடிய நட்சத்திரமும் மற்றும் லக்னமும் ஒரு சேர இருப்பதினால் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு விருந்தையும் அளிக்க உள்ள போட்டியாக இந்த போட்டி இருக்கும். இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் இந்திய அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.